ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் செய்தித் தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் அலி முகமது நைனி பிராந்தியம் முழுவதும் உள்ள அமெரிக்க ராணுவ உள்கட்டமைப்புகள் அழிக்கப்பட்டு விட்டதாக அறிவித்துள்ளார். போரின் முடிவை தீர்மானிப்பது ஈரான் தான் என்று அவர் எச்சரித்துள்ளார். ஈரானின் ஆயுதப்படைகள் பிராந்தியத்தின் எண்ணெய் வளங்களையும் பாதுகாப்பையும் முழுமையாக காப்பாற்ற தயாராக உள்ளன என்று அவர் வலியுறுத்தினார். எங்கள் படைகள் ஹார்முஸ் ஜலசந்தையில் அமெரிக்க கடற்படையையும் USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் விமானம் ஏந்தும் கப்பலையும் எதிர்கொள்ள காத்திருக்கின்றன என்று நைனி கூறினார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானிய ராணுவ சொத்துக்களை அழித்ததாக கூறியவை முற்றிலும் பொய்யானது மற்றும் உளவியல் போர் என்று அவர் நிராகரித்தார். ஈரானின் பதிலடி தாக்குதல்கள் டிரம்பை குழப்பமடைய செய்துள்ளதாகவும் ஈரான் அசைக்க முடியாத உறுதியுடன் நிலைத்திருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இஸ்ரேலிய எரிவாயு வயல்கள் உற்பத்தி நிறுத்தம். இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவிப்பின்படி அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் போரின் போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஈரான் வீசிய பதிலடி ஏவுகணைகளின் தாக்கத்தால் மத்திய தரைக்கடலில் உள்ள பெரும்பாலான இஸ்ரேலிய எரிவாயு வயல்கள் உற்பத்தியை நிறுத்தியுள்ளன. அமெரிக்காவில் எரிபொருள் விலை உயர்வு கடுமையான தாக்கம். அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் போரால் எரிசக்தி விலைகள் உயர்ந்ததால் அமெரிக்கர்கள் எரிபொருள் நிரப்பும் நிலையங்களில் கடுமையாக பாதிப்பை உணர்கின்றனர். வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் நாளிதழ் காஸ்பட்டி ஆய்வாளர் பேட்ரிக் டி ஹானை மேற்கோள் காட்டி அமெரிக்கர்கள் கடந்த வாரத்துடன் ஒப்பிடுகையில் தினசரி பெட்ரோலுக்கு கூடுதலாக $187 மில்லியன் செலவிடுவதாக தெரிவித்துள்ளது. அமெரிக்க பொருளாதாரம் எண்ணெய் மீது மற்ற பெரிய பொருளாதாரங்களை விட அதிகம் சார்ந்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தை விட 2 மடங்கு எண்ணெய் தீவிரம் கொண்டுள்ளது. சீனாவை விட 40% அதிகம். பொது போக்குவரத்து குறைவு மற்றும் மின்சார வாகனம் மக்கள் ஏற்றுக்கொள்வது மெதுவாக இருப்பதே இதற்கு காரணம். பிரெண்ட் க்ரூட் எண்ணெய் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒரு பேரலுக்கு $120 அருகில் உயர்ந்தது. ட்ரம்ப் போர் விரைவில் முடியும் என்று கூறியதால் திங்களன்று $90 அருகில் குறைந்தது. ஈரானிய புரட்சிகர காவல்படை விமானப்படை தளபதி பிரிகேடியர் ஜெனரல் மஜித் மௌசவி இனி வீசப்படும் ஒவ்வொரு ஏவுகணையும் குறைந்தது 1 டன் எடை கொண்டதாக இருக்கும் என்று எச்சரித்துள்ளார். தாக்குதல் அலைகளின் தீவிரம், அளவு மற்றும் தொலைவு அதிகரிக்கும் என்று அவர் கூறினார். எதிரியின் மீதான தாக்குதல்கள் ஒரு நொடி கூட இடைவெளியின்றி தொடரும் என்றும் ஈரானிய மக்கள் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தெஹ்ரானின் இன்கலாப் தெருவில் பெருந்திரளான மக்கள் கூடியுள்ளனர். புதிய ஈரானிய புரட்சி தலைவரும் ஈரானின் இஸ்லாமிய குடியரசின் உச்ச தலைவருமான சயீத் முஜ்தபா கமேனியை ஆதரித்து அமெரிக்கா இஸ்ரேல் ஆக்கிரமிப்பை கண்டித்து குரல் எழுப்பியுள்ளனர். IRGC செய்தி தொடர்பாளரின் மீண்டும் எச்சரிக்கை. IRGC செய்தி தொடர்பாளர் அலி முகமது நைனி டொனால்டு டிரம்ப் அமெரிக்க மக்களுக்கு பொய் கூறி போரை தொடங்கியதாக குற்றம் சாட்டினார். ஈரானின் பதிலடி அவரை குழப்பமடைய செய்து உதவியற்ற நிலைக்கு தள்ளியுள்ளது என்றும் பிராந்தியத்தின் எண்ணெய் மற்றும் பாதுகாப்பை பாதுகாக்க ஈரானின் ஆயுதப்படைகள் முழுமையாக தயாராக உள்ளன. ஹார்முஸ் ஜலசந்தையில் அமெரிக்க கடற்படை உட்பட ஜெரால்ட் ஃபோர்ட் விமானம் ஏந்தும் கப்பலை எதிர்நோக்கி படைகள் காத்திருக்கின்றன என்று அவர் தெரிவித்தார். அமெரிக்க செனட் ஜனநாயக கட்சி உறுப்பினர்கள் ஈரானுக்கு எதிரான தொடரும் ஆக்கிரமிப்பு குறித்து நிர்வாகத்தின் மீது அழுத்தத்தை அதிகரிக்க தயாராக உள்ளனர். மூத்த அதிகாரிகள் பொதுவில் சாட்சியம் அளிக்காவிட்டால் விசாரணைகளை மீண்டும் நடத்தி வாக்கெடுப்புகளை கட்டாயப்படுத்துவோம் என்று எச்சரித்துள்ளனர் என்று பொலிட்டிகோ நாளிதழ் தெரிவித்துள்ளது. உலக சுகாதார அமைப்பு அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல்களால் ஈரானின் எண்ணெய் வசதிகள் பாதிக்கப்பட்டதால் சுற்றுச்சூழல் மாசுபாடு ஏற்பட்டுள்ளதாக எச்சரித்துள்ளது. எண்ணெய் கலந்த மழை சில பகுதிகளில் பெய்துள்ளதாக WHO இயக்குநர் கூறினார். இது பொது சுகாதாரத்திற்கு கடுமையான ஆபத்தை ஏற்படுத்துகிறது. குழந்தைகள், முதியோர் மற்றும் முன்பிருந்த நோயாளிகளுக்கு கடுமையான விளைவுகள் ஏற்படலாம் என்று கூறியிருக்கிறார். எரிபொருள் விலை உயர்வு நீடிக்கும் அச்சம். எரிபொருள் விலைகள் மாதக்கணக்கில் உயர்ந்து நீடிக்கலாம். இதனால் மளிகை பொருட்கள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் விலை உயரும். நுகர்வோர் மற்றும் வணிகங்களுக்கு செலவு குறைப்பும் பொருளாதார வளர்ச்சி மந்தமடையலாம். நியூயார்க் டைம்ஸ் தெரிவிப்பின்படி ஈரானுக்கு எதிரான போர் 2வது வாரத்தில் உள்ளது. எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $100 மேல் சென்றுள்ளது. ட்ரம்ப் போர் விரைவில் முடியும் என்று கூறியதால் விலை $85 அருகில் குறைந்தது. ட்ரம்ப் தனது கொள்கைகளுடன் தொடர்புடைய பொருளாதார ஆபத்துகளை அடிக்கடி குறைத்து மதிப்பிட்டுள்ளார். ஈரானுக்கு எதிரான ராணுவ தாக்குதல்களும் அதில் அடங்கும். கடந்த காலங்களில் எரிவாயு விலை உயர்வை தேசிய பாதுகாப்புக்கான மிகச்சிறிய விலை என்று குறிப்பிட்டுள்ளார். நிர்வாகம் பொருளாதார தாக்கத்தை குறைக்க வளைகுடா டேங்கர்களுக்கு பாதுகாப்பு காப்பீடு வழங்கியுள்ளது. ரஷ்ய எண்ணெய் ஏற்றுமதி தடைகளை தளர்த்தியுள்ளது. போரின் கால அளவு நீண்டகால தாக்கத்தை தீர்மானிக்கும். $100 எண்ணெய் நீடித்தால் நுகர்வோர் செலவு குறையும். உலக பணவீக்கம் 2% அதிகரிக்கலாம். அமெரிக்காவில் பணவீக்கம் 4% தாண்டலாம் என நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் போரால் ஜெட் எரிபொருள் விலை கடுமையாக உயர்ந்ததால் ஏர் நியூசிலாந்து விமான நிறுவனம் டிக்கெட் விலைகளை உயர்த்தியுள்ளது. மேலும் விலை உயர்வுகள் வரலாம் என்று அது தெரிவித்துள்ளது. போருக்கு முன் ஜெட் எரிபொருள் விலை ஒரு பேரலுக்கு $85 முதல் $90 இருந்தது. தற்போது $150 முதல் $200 அருகில் உயர்ந்துள்ளது. இதனால் 2026 நிதி அறிக்கையை இடைநிறுத்தியுள்ளது. உள்நாட்டு விமானங்களுக்கு, குறுகிய தூர சர்வதேச விமானங்களுக்கு, நீண்ட தூர விமானங்களுக்கு விலை உயர்த்தப்பட்டுள்ளது. ஆசியா, ஐரோப்பா வழித்தடங்களில் குறிப்பிடத்தக்க உயர்வு ஏற்பட்டுள்ளது. ஏர் நியூசிலாந்து போரின் ஆரம்பத்தில் விலை உயர்த்திய முதல் விமான நிறுவனங்களில் ஒன்றாகும். விமான நிறுவனங்கள் எரிபொருள் செலவு உயர்வுடன் போராடுகின்றன. உலகளாவிய விமான நிறுவனங்கள் ஜெட் எரிபொருள் விலை உயர்வால் கடுமையான நெருக்கடியை எதிர்கொள்கின்றன. வியட்நாம் ஏர்லைன்ஸ் எரிபொருள் மீதான சுற்றுச்சூழல் வரியை நீக்குமாறு அரசிடம் கோரியுள்ளது. பல நிறுவனங்களின் இயக்க செலவுகள் 60 முதல் 70% உயர்ந்துள்ளன. ஏர் நியூசிலாந்தில் எரிபொருள் விநியோக இடையூறு இல்லாவிட்டாலும் உலக நிலவரங்களை கண்காணித்து வருகிறது. ட்ரம்ப் போர் விரைவில் முடியும் என்று கூறியதால் சில விமான நிறுவன பங்குகள் மீண்டன. எண்ணெய் விலை $119 $90 குறைந்தது. ஆசியாவில் ஏர் நியூசிலாந்து 2%, கொரியன் ஏர் 6%, குவாண்டாஸ் 1% உயர்ந்தன. எரிபொருள் செலவு விமான நிறுவனங்களுக்கு 2வது பெரிய செலவு. அமெரிக்க விமான நிறுவனங்கள் எரிபொருள் ஹெட்ஜிங் முறையை கைவிட்டுள்ளன. எண்ணெய் விலை உயர்வு மற்றும் வான் இடைவெளி மூடல் காரணமாக விமான சேவைகள் குறைந்து விலைகள் உயர்ந்துள்ளன.
எரிபொருள் செலவு உயர்வு உலக பயணத்துறையை பெரிதும் பாதிக்கிறது. விமானங்கள் மேற்கு ஆசியாவை தவிர்த்து மாற்று பாதைகளை பயன்படுத்த வேண்டியுள்ளது. இது பயண நேரத்தையும் செலவையும் அதிகரிக்கிறது. எமிரேட்ஸ், கத்தார் ஏர்வேஸ், எத்திஹாத் போன்ற நிறுவனங்கள் ஐரோப்பா, ஆசியா பயணிகளில் 1/3 பங்கை கொண்டுள்ளன. அவை கடுமையாக பாதிக்கப்படுகின்றன. தென்கொரியாவின் ஹானா டூர் நிறுவனம் மேற்கு ஆசியா சுற்றுலா சேவைகளை ரத்து செய்துள்ளது. தாய்லாந்து சுற்றுலா அமைச்சகம் போர் 8 வாரங்களுக்கு மேல் நீடித்தால் 5,96,000 சுற்றுலா பயணிகளை இழக்க நேரிடும் என்று எச்சரித்துள்ளது. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தகவலின்படி ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகளில் பயன்படுத்தப்பட்ட ஏவுகணைகளை நிரப்புவதற்கு பென்டகன் கூடுதல் நிதி கோர உள்ளது. பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆயுத களஞ்சியங்களை மீண்டும் கட்டியெழுப்ப திட்டமிடுகின்றனர். பேட்ரியாட், டாமஹாக், தாட் ஏவுகணை அமைப்புகளை வாங்குவதற்கு கூடுதல் நிதி கோரப்படும். சேட்டலைட் படங்கள் ஜோர்டானில் உள்ள தாட் ரேடார் அமைப்பு அழிக்கப்பட்டதையும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள தாட் அமைப்புகள் தாக்கப்பட்டதையும் காட்டுகின்றன. மத்திய கிழக்கில் தொடரும் ஆக்கிரமிப்புகள் அமெரிக்க ஆயுத களஞ்சியத்தை வெகுவாக குறைத்துள்ளன. IRGC-யின் ட்ரூ ப்ராமிஸ் 4 நடவடிக்கையின் 33வது அலை தாக்குதல் தொடக்கம். இஸ்லாமிய புரட்சி காவல் படையான IRGC ஓ கமேனி உங்கள் சேவைக்காக என்ற முழக்கத்துடன் ட்ரூ ப்ராமிஸ் 4-இன் 33வது அலையை தொடங்கியுள்ளது. இந்த அலை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நிலைகளை முதன்மையான இலக்காக கொண்டது. IRGC அறிவிப்பின்படி 1 டன் எடையுள்ள போர் தலைகளை சுமந்து செல்லும் திட எரிபொருள் கொண்ட ஹைபர் ஷிகான் ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டன. ஆக்கிரமிக்கப்பட்ட இஸ்ரேலின் இதயமான டெல் அவீவ் நகரம் 10க்கும் மேற்பட்ட இந்த ஏவுகணைகளால் தாக்கப்பட்டதாக உறுதிப்படுத்தப்பட்டது. நாங்கள் முன்பே கூறியது போல ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பகுதிகளில் வான்வழி எச்சரிக்கை சத்தங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக தொடரும் என்று IRGC நினைவூட்டியது. மேலும் 5வது அமெரிக்க கடற்படை தளமும் தாக்கப்பட்டது. அனைத்து ஹைபர் ஷிகான் ஏவுகணைகளும் துல்லியமாக இலக்குகளை தாக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது ஈரானின் தற்காப்பு நடவடிக்கையாக கருதப்படுகிறது. ஸ்டோட் மிச்சா செயற்கைக்கோள் மையம் அழிப்பு. இஸ்லாமிய புரட்சி காவல் படையான IRGC டெல் அவீவுக்கு தெற்கே அமைந்துள்ள ஸ்டோட் மிச்சா செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு மையத்தை முழுமையாக அழித்துவிட்டதாக அறிவித்துள்ளது. இந்த மையம் இஸ்ரேலிய விமான தளங்களை ராணுவ விமானங்களுடன் இணைக்கும் மிக முக்கியமான தகவல் தொடர்பு மையங்களில் ஒன்றாகும். IRGC-யின் கூற்றுப்படி IRGC விண்வெளி படையின் ட்ரோன்கள் மூலம் நடத்தப்பட்ட சிறப்பு நடவடிக்கையில் இந்த வசதி முழுமையாக அழிக்கப்பட்டது. இந்த தாக்குதல் இஸ்ரேலின் வான்வெளி தகவல் தொடர்பு அமைப்புகளை பெரிதும் பாதித்துள்ளது. ஈரானின் பதிலடி நடவடிக்கைகள் தொடர்ந்து வரும் நிலையில் இது இஸ்ரேலிய ராணுவத்தின் செயல்பாடுகளை சீர்குலைக்கும் முயற்சியாக கருதப்படுகிறது. ஹிஸ்புல்லாவின் எலா பள்ளத்தாக்கு தாக்குதல். லெபனானின் இஸ்லாமிய எதிர்ப்பு தடுப்பு அமைப்பான ஹிஸ்புல்லா எலா பள்ளத்தாக்கில் உள்ள இஸ்ரேலிய தகவல் தொடர்பு மற்றும் சைபர் பாதுகாப்பு பிரிவின் செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு நிலையத்தை துல்லிய வழிகாட்டப்பட்ட ஏவுகணைகளை கொண்டு தாக்கியுள்ளது. இந்த இலக்கு லெபனான் பாலஸ்தீன எல்லையிலிருந்து 160 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இத்தாக்குதல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பால் லெபனானின் பல நகரங்கள் மற்றும் ஊர்களை தாக்கியதற்கு பதிலடியாக நடத்தப்பட்டது. குறிப்பாக பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதிகள் உட்பட பல இடங்கள் பாதிக்கப்பட்டன. ஹிஸ்புல்லா இத்தாக்குதலை துல்லியமானதாகவும் வெற்றிகரமானதாகவும் அறிவித்துள்ளது. இது ஈரான் ஆதரவு அமைப்புகளின் ஒருங்கிணைந்த பதிலடி உத்தியின் பகுதியாகும். போர் விரிவடைந்து வரும் சூழலில் லெபனான் எல்லைப் பகுதிகளில் பதற்றம் அதிகரித்துள்ளது. இஸ்ரேலிய ஊடகங்கள் மத்திய இஸ்ரேலில் உள்ள 2 உணர்திறன் கொண்ட இடங்கள் ஹிஸ்புல்லா தாக்குதலால் பாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளன. ஒரு ஏவுகணை உணர்திறன் கொண்ட இடத்தை நேரடியாக தாக்கியதாகவும் அதன் பின்னர் பகுதியில் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டது. அறிக்கைகளின்படி ஹிஸ்புல்லா லெபனானிலிருந்து துல்லிய வழிகாட்டப்பட்ட ஏவுகணைகளை சமீபத்திய தாக்குதலில் வீசியது. இத்தாக்குதல்கள் இஸ்ரேலிய ராணுவத்தின் உள்கட்டமைப்புகளை இலக்காக கொண்டவை. ஹிஸ்புல்லாவின் தாக்குதல் திறன் அதிகரித்து வருவதை இது காட்டுகிறது. இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைப்புகள் எச்சரிக்கை நிலையில் உள்ளன. போர் தொடர்ந்து வரும் நிலையில் இருதரப்பும் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளன.